வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பு. இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது மாந்தியினுடைய கணிப்பு. மாந்தி எந்த இடத்துல இருந்தால் ஒரு ஜாதகரை எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஜாதகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடியது இந்த மாந்தி. ஜாதகத்தில் பல்வேறு யோகங்கள் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த யோகங்கள் உண்மையாகவே செயல்படுமா இல்லை தடைப்பட்டு போகுமா அப்படிங்கிறத மாந்தி நிற்கக்கூடிய இடத்த வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி கணிக்கலாம்? உங்களோட ஜாதகத்தில் மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் அது எந்த இடத்த பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த வகுப்பில் நீங்கள் இந்த மாந்தி கணிப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மாந்தி எந்த இடத்துல உதயமாகும், அதுக்கு எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்குரிய கணக்கீடுகள் நான் போட போகிறதில்ல. ஏன்னா சில பேருக்கு ஜாதகத்தில் மாந்தி உதயம் எந்த இடம்னு எங்களுக்கு தெரியல, அது எப்படி கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் தொடர்ச்சியாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மாந்தி உதயம் பற்றிய ஒரு வகுப்பு ரொம்ப விரைவில் உங்களுக்கு நான் அதை தரேன். எப்படி ஜாதகத்தில் மாந்தி ஒரு இடத்துல உதயமாகுது அப்படிங்கிறதுக்கான கணக்கீடு, எப்படி நம்ம ஜாதகத்தில் கட்டம் போட்டு எழுதுகிறோமோ அதே மாதிரி மாந்தி உதயத்திற்கும் சில கணக்கு இருக்குது. அந்த கணக்குகளை விரிவாக இன்னொரு வகுப்பில் நான் சொல்லித்தரேன். மாந்தி என்பது சனியினுடைய உபகிரகம், சனியின் மைந்தன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகத்தை நம்ம தனியாக பார்க்க முடியாது. மாந்தியை எப்படி சனியினுடைய கோளை சுற்றி ஒரு வட்டமான ஒரு பாதை இருக்கு இல்லையா, மற்ற எந்த கிரகத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வட்டமான ஒரு பாதை இருக்காது. இதுதான் இந்த வட்டத்தை தான் நம்ம தமிழில் மாந்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாந்தி சனியோடு நம்ம சேர்த்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சனி பகவான் தந்தை, அவருடைய பிள்ளை தான் இந்த மாந்தி. சனி கர்ம வினைகளுக்குரிய தண்டனையை தருவார். என்ன தண்டனை தரணும் இந்த ஜாதகருக்கு, போன பிறவியில் செய்த அந்த பாவ மூட்டைகளுக்கு ஏற்ப எந்த தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத சனி தான் முடிவு செய்வார். இவருக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுவார். ஒரு ஜாதகருக்கு மரணத்தை தர வேண்டும் என்பது மாந்தி தான் முடிவு செய்வார். கொல்லும் உரிமை மாந்திக்கு. இந்த மாந்தி எந்த இடத்துல இருந்து ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி தொல்லையை தரப்போகிறார் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய மாந்தியை வச்சு நம்ம பார்க்கலாம். இதை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நட்சத்திர சாரம். மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எந்த வீட்டில் இருக்காரோ அதற்குரிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். பாதச்சார அட்டவணையில் இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இதற்குரிய விவரங்கள்லாம் இருக்குது. அதனால் மாந்தி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த நட்சத்திர சாரம் என்ன அப்படின்றத கணக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சரியான ஒரு சாஃப்ட்வேரில் போயிட்டு கணிச்சிடுங்க. ஏன்னா மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள் அதிகப்படியான பாதிப்புகளை தரும். பாவ கிரகங்களுடைய ஒரு சாரத்தில் நின்னா அது ரொம்ப பிரச்சனையை தரும். இப்போ உதாரணத்திற்கு சூரியனுடைய நட்சத்திரங்களான உத்திரம், கிருத்திகை, உத்திராடம், இந்த 3 நட்சத்திர காலில் மாந்தி இருந்தால் அது கடுமையான பாதிப்பை தரும். அதே மாதிரி சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களுடைய சாரத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான். ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சதயம், சுவாதி. கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். இந்த 4 கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் பெற்று உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி இருந்தால் அதிகமான பிரச்சனைகள் உள்ள ஜாதகர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் யோகங்கள்லாம் இருக்குது. கஜகேசரி யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த யோகங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைதான் இருக்கும். ஏன்னா மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் இந்த 4 கிரகங்களுடைய சாரத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான பிரச்சனைகளை தந்து யோகங்களை முடக்கிடும். யோகங்கள் எதுவுமே வேலை செய்யாது.
மாந்தி எந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது அதிகமான கெடுபலன்கள் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லக்கணத்திலிருந்து 6, 8, 12 இந்த 3 ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள். இந்த ஸ்தானத்தில் போய் மாந்தி ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அது மறைஞ்சிருச்சு, வேலை செய்யாது, எந்த விதமான பாதிப்பையும் தராது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 6, 8, 12 போய் இருந்தால் இந்த மறைவு ஸ்தானங்கள்ங்கிறதே இருட்டு தான். அப்போ இருட்டில் போயிட்டு இந்த மாந்திங்கிறது ஒரு புகையான ஒரு இருட்டு. இந்த இருட்டு சேரும்போது இன்னும் அதிகப்படியான கெடுபலன்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு கர்மா, அதுதான் இந்த மாந்தி. அந்த 6, 8, 12 அப்படிங்கிறதும் ஒரு இருட்டு ஸ்தானங்கள் தான். ஜாதகத்தில் இருட்டு ஸ்தானங்கள். அப்படின்னா அந்த இருட்டு சேரும்போது இந்த மாந்திக்கு இன்னும் வலிமை அதிகமாகும். பிரச்சனைகள் ரொம்ப வீரியமாக செயல்படும். சரி, அடுத்தது பாதகஸ்தானம். இந்த ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணம் என்னன்னு பாருங்க. சர லக்கணமா, ஸ்திர லக்கணமா, உபய லக்கணமா? இந்த லக்கணக்காரங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எது பாதகஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் இந்த மாந்தி இருந்தால் இன்னும் அதிகமான சாபங்களை தருவார். முக்கியமாக இந்த மோட்சம் அடையாத பிரேத சாபம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு கர்மாவினுடைய சாபம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு. சனியுடன் மாந்தி சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் தரும். அதாவது உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும், இந்த ஜென்மத்தில் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் அதை நெருங்கி வர மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல பொண்ணு அமைகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நல்ல பணக்கார வீட்டிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு யோக அமைப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு நெருங்கி வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாம் சரின்ற மாதிரியே இருக்கும். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கை நழுவி போயிடும். இந்த மாதிரி 1, 2 இல்லை, பல விஷயங்கள் ரொம்ப கிடைக்கிற மாதிரி கிடைச்சி கடைசியில் கையை விட்டு போயிடும். கை கெட்டியது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இந்த சனியும் மாந்தியும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நடக்கும். மாந்தி எந்த கிரக வீட்டில் இருக்கும்போது தனித்து இருந்தால், வேறு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இல்லாமல் தனிச்சிருந்தா ரொம்ப பெரிய தோஷமாக செயல்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய வீடான சிம்ம வீடு, செவ்வாயினுடைய வீடான மேஷம் மற்றும் விருச்சிகம், சனியினுடைய வீடான கும்பம் மற்றும் மகரம், இந்த வீடுகளில் இந்த மாந்தி தனித்திருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையை செய்வார். கடுமையான ஒரு மோட்சமடையாத சாபத்தை தருவார். மாந்தியினுடைய கணிப்பு எந்த இடத்துல மாந்தி இருக்கும்போது என்ன கெடுதல்லாம் செய்வார் அப்படிங்கிறத பற்றி நம்ம கணிக்கலாம். ஏற்கனவே நான் போட்ட ஒரு பதிவில் கூட பார்த்தீங்கன்னா மாந்தி நின்ற இடத்துல என்ன ஒரு பாதிப்பு ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல மாந்தி இருக்கும்போது அது எந்த ஸ்தானத்தை பாதிப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மூல திரிகோணன்ற வீடு தெரியணும். இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏற்கனவே நான் போட்ட ஜோதிட வகுப்பில் ஆட்சி, உச்சம், நீசம் மற்றும் மூல திரிகோண வீடுகள் எது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த மூல திரிகோண வீடை இந்த மாந்திக்கு அடிப்படையாக வச்சு எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன? உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதனுடைய மூல திரிகோண வீடு பாதிப்படையும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மாந்தி இப்போது விருச்சிக ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். மாந்தின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எந்த விதமான கிரகங்களுடன் இந்த சேர்க்கை இந்த மாந்திக்கு இல்லை ஒருவேளை சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, மாந்தி எந்த கட்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனுஷம். அனுஷங்கிறது எந்த கிரகத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திர சாரம் வாங்கி இருக்காரு, நட்சத்திர காலில் இருக்காருன்னு கூட சொல்லலாம். அதனால மாந்தி அனுஷ நட்சத்திர காலில் இருக்காரு, அதாவது சனியினுடைய சாரம் பெற்று இந்த ஜாதகத்தில் இருக்காரு. ராசி கட்டத்தை மட்டும் எடுத்து வச்சு பாருங்க.
இந்த ஜாதகருக்கு எத்தனாவது வீட்டில் இருக்காரு அப்படின்னா லக்கணம் கணிக்கணும். இந்த ஜாதகருக்கு லக்கணம் வந்து கன்னி லக்கணமாக வச்சுக்கலாம். அப்போ கன்னி லக்கணத்துலேருந்து 3வது வீட்டில் இந்த மாந்தி வந்து இருக்காரு. இந்த மாந்தி உதயம் என்பது சனியினுடைய சாரத்தில் இருக்கு. அப்படின்னா சனியினுடைய மூல திரிகோண வீடு என்ன? இப்போ சனிக்கு வந்து 2 வீடு இருக்கு இல்லையா, மகரம் மற்றும் கும்பம். இந்த 2 வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் தான் வந்து சனிக்கு வந்து மூல திரிகோண வீடு அமையும். சில கிரகங்களுக்கு ஆட்சி வீடுகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய வீடு மூல திரிகோண வீடாக இருக்கும். அது என்ன வீடுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் திரும்ப போய் அந்த வகுப்பை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும் இப்போ நான் தரக்கூடிய இந்த இதை பாருங்கள், அப்போ தெரிஞ்சுப்பீங்க. சூரியனுடைய மூல திரிகோண வீடு சிம்மம், செவ்வாயினுடைய மூல திரிகோண வீடு மேஷம், புதனுடைய மூல திரிகோண வீடு கன்னி, குருவினுடைய மூல திரிகோண வீடு தனுசு, சுக்கிரனுடைய மூல திரிகோண வீடு துலா, சனியினுடைய மூல திரிகோண வீடு கும்பம், ராகுவினுடைய மூல திரிகோண வீடு கன்னி. அதுக்கு அடுத்தபடியாக கேதுவினுடைய மூல திரிகோண வீடு மீனம், சந்திரனுடைய மூல திரிகோண வீடு ரிஷபம். இப்படி எல்லா கிரகங்களுக்குமே மூல திரிகோண வீடுகள் என்பது உண்டு. எப்படி ஒரு கிரகம் வந்து உச்ச நிலையில் ஒரு பலத்த ஒரு பலனை ஒரு ஜாதகருக்கு தருமோ, அதற்கு அடுத்தபடியாக பலமான ஒரு கிரகம் அப்படிங்கிறது மூல திரிகோண வீடு எந்த இடத்துல இருக்கோ அதுதான் வந்து அந்த ஜாதகருக்கு அதற்கு அடுத்தபடியான ஒரு பலனை தரக்கூடியதாக அமையும். அப்படின்னா இந்த ஜாதகத்தில் சனியினுடைய மூல திரிகோண வீடு கும்பம் இல்லையா, இந்த கும்பத்தை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு எத்தனாவது வீடு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா கால புருஷனுக்கு ஒரு லக்கண வீடு இருக்கும் இல்லையா, கால புருஷன் அப்படின்னாலே முதல் வீடு மேஷ வீடு தான். அதனால மேஷம் தான் கால புருஷனுக்கு முதல் வீடு. அப்படின்னு பார்த்தா இந்த கும்பம் என்பது மேஷ ராசிக்கு 11வது வீடாக வருகிறது. இதை வச்சு தான் உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எந்த பலனை உங்களுக்கு தரப்போறாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மாந்தி கணிப்புக்கு எப்படி பலன் எடுக்கணுன்றத பார்க்கலாம். மாந்தி நிற்கிறது அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். அதில் தான் வந்து மாந்தி இருக்காரு. லக்கணத்துலேருந்து எந்த இடத்துல இந்த மாந்தி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3வது ஸ்தானத்தில் இருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும், லக்கணத்துக்கு 3வது இடத்துல மாந்தி உதயம் இருக்கு. அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக கால புருஷனுக்கு எத்தனாவது இந்த சனியினுடைய மூல திரிகோண வீடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய மூல திரிகோணம் கும்பராசி. கும்பம் என்பது கால புருஷனுக்கு 11வது இடம். அப்படின்னா பாதிப்பு அடையக்கூடிய ஸ்தானங்கள் இந்த ஜாதகருக்கு என்ன வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 11ஆம் ஸ்தானங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு பாதிப்படைந்து விடும். கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 3 மற்றும் 11ஆம் ஸ்தானங்கள் இந்த ஜாதகருக்கு வேலை செய்யாது. அதிகமான ஒரு கெடு பலன்கள் கிடைக்கும். பாதிப்பு அடையும் ஸ்தானங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 11ஆம் ஸ்தானங்கள் இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான பாதிப்புகளை தரும். இந்த மாந்தியால் இந்த ஜாதகருக்கு இந்த 2 வீடும் பாதிப்படையும். இப்போது ஒருவேளை இந்த 11ஆம் வீடு அப்படிங்கிறது இந்த லக்கணத்திற்கு எத்தனாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா 6வது வீடு தான். ஆனால் நம்ம கால புருஷனுக்கு எத்தனாவது வீடுன்னு தான் பார்த்துருக்கோம், அது 11வது வீடு. அதனால தான் 3 மற்றும் 11ஆம் வீடுகள் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு மாந்தியால் பாதிப்படையும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பாதிப்பு இந்த மாந்தியால் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும்? 3வது வீடு. 3வது வீடு என்பது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம். அதனால் இந்த ஜாதகருக்கு உடன் பிறந்த இளைய சகோதரர், தம்பி தங்கச்சின்னு இருந்தாங்கன்னா இவங்க எந்த விதத்திலுமே உதவி செய்ய மாட்டாங்க. தைரியம், வீரியம் இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு அடிபட்டு போய்விடும். ஒரு ஜாதகருக்கு தைரியத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இந்த மாந்தி வந்து அமர்ந்திருக்கின்றார். அப்போ தைரியம் எப்படி செயல்படும்? தைரியமே இல்லாமல் இருப்பார் ஜாதகர். நட்பு வட்டாரங்களுடைய உதவி இந்த ஜாதகருக்கு கிடைக்காது.
நெருங்கிய நண்பர்கள் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கை கொடுத்து உதவ மாட்டாங்க. அதே மாதிரி மனைவியினுடைய தந்தை, இந்த தந்தைக்கும் இந்த ஜாதகருக்கும் ஆகாது. நான் சொல்கிறது மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா 3ஆம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாமனாரால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், அவரால் கிடைக்கக்கூடிய சொத்து இல்லை ஏதோ ஒரு பண வருவாய் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. தங்க நகைகள் சேர்ப்பதில் இவருக்கு தடையாக இருக்கும். வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்குது, ஏதாவது நகை வாங்கி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகர் பணம் சேர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அவரால் தங்கம் வாங்கி வீட்டில் சேர்த்து வைக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த முதலீடு, அந்த தங்கம் சேர்க்கறதுக்காக சேர்த்து வச்ச காசு வேறு ஒரு விதத்தில் செலவாயிடும். இவருக்கு தங்க நகைகள் சேர்ப்பதில் மிகப்பெரிய தடை ஏற்படும். இந்த 3வது வீட்டிற்குரிய பலன்கள் எல்லாமே இந்த ஜாதகருக்கு அடிபட்டு போகும். ஏனென்றால் லக்னத்திற்கு 3வது ஸ்தானத்தில் இந்த மாந்தி இருக்கார். அதற்கு அடுத்தபடியாக 11வது வீடு, கால புருஷனுக்கு 11வது இடம் இந்த சனியினுடைய மூல திரிகோண வீடு. அதனால் இந்த ஜாதகருக்கு 11ஆம் ஸ்தானம் பாதிப்படைந்திருக்கிறது. இவருடைய ஜாதகப்படி அது 6வது வீடு என்றாலும் கால புருஷனுக்கு 11வது ஸ்தானம், அந்த வீடு இந்த ஜாதகருக்கு பாதிப்படைந்திருக்கிறது. இப்படி தான் எல்லா ஜாதகத்திலும் நீங்கள் மூல திரிகோண வீட்டிற்கான பலன்களை கால புருஷனை வச்சு தான் நீங்கள் கணக்கு செய்யணும். 11ஆம் பாவம் என்பது ஜாதகருக்கு லாபம் தரக்கூடிய ஒரு வழி. லாபம்லாம் நிறைய இடத்துல தடைப்பட்டு போகும். ஆசைகள், அவருடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகளாக இருக்கும் இல்லையா, இந்த விஷயத்தில் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும், இதற்கு அடுத்தபடியாக நம்முடைய முன்னேற்றம் இப்படி இருக்கணும், இந்த ஆசைகள்லாம் தடைப்பட்டு போகும். எண்ணங்கள் நிறைவேறாது. பெரிய இடத்து மனிதர்களுடைய தொடர்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. இல்லை அப்படி தொடர்பு கிடைச்சாலும் அவங்க மூலமாக ஏதாவது உதவிகள் இவருக்கு சரியான நேரத்தில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடைக்காது. அதே மாதிரி மனைவியின் மூலமாக வரக்கூடிய ஒரு காரிய வெற்றி, இப்போ மனைவிக்கு ஒரு சொத்து வரணும், இல்லை மனைவி மூலமாக ஒரு பண வருவாய் வரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அது கிடைக்காது. மன நிறைவு என்பது இந்த ஜாதகருக்கு இல்லாமல் இருக்கும். எந்த விஷயத்திலும் மன நிம்மதியாக இல்லை ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த நிறைவு இந்த ஜாதகருக்கு இல்லாமல் போகும். இது அனைத்துமே 11ஆம் இடத்து இந்த மூல திரிகோண வீடு பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த ஜாதகருக்கு பல்வேறு வகையில் பிரச்சனைகள் உண்டாகும். இப்படி நீங்கள் ஜாதகத்தில் கணிச்சு வரும்போது உங்களுக்கு மற்ற பாவங்களில் இந்த மாந்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லக்கணத்தில் மாந்தியினுடைய பாதிப்பு இருக்கு, அதே மாதிரி மூல திரிகோண வீடான மேஷத்தில் ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் என்ன பலன்? ஜாதகரின் தோற்றத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். அவருடைய உடல் அமைப்பு, நிறம் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கவர்ச்சியாகவோ இல்லை அழகாக இருக்கக்கூடிய ஜாதகராக இருக்க மாட்டார். லக்கணத்தில் மாந்தி இருக்குது, இல்லை மேஷ ராசியில் மாந்தி இருந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். பணம் செல்வாக்கு இருந்தாலும் அவருக்கு சமுதாயத்தில் மரியாதை அந்தஸ்து என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. 2வது ஸ்தானம் பாதிப்படைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கையிருப்பு என்பது இருக்காது. ஓட்டக்கைன்னு சொல்கிறாங்களே, கையில் காசு தங்காது. பணம் சம்பாதிக்கும் வழிகள் அவருக்கு தடையாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிற வழியே தெரியாமல் இருப்பார். திறமைகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கிறதுக்கு ரொம்ப அதிகப்படியான போராட்டம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். குடும்ப வாழ்க்கை என்பது பிரச்சனையாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இந்த ஜாதகருடன் அடிக்கடி சண்டையிலே இருப்பாங்க. 3வது ஸ்தானத்தை பற்றி சொல்லிட்டேன். அடுத்தபடியான இந்த 4வது பாவம் அது பாதிப்படைந்திருந்தால் இந்த ஜாதகருக்கு சொந்த வீடு, நிலம், இந்த வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு அவர் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சொந்தமாக ஒரு வீடு வாங்கலான்னு பார்த்தா வாங்க முடியாது. இவருக்கு அவர் பேரில் ஒரு வீடு இருந்தால் கூட அது விற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். மனைவியினுடைய ஜீவனஸ்தானம் தான் இந்த 4வது வீடு. மனைவியினுடைய தொழில், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். வேலைக்கே போக வேண்டான்ற மாதிரி மனைவி யோசிக்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்படும்.
5வது இடத்தில் இந்த மாந்தியால் பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காது. சொத்து இருந்தாலும் அந்த சொத்தால் இவருக்கு ஒரு வருமானம் என்பதே இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி அதிர்ஷ்டத்திற்குரிய ஸ்தானம் இந்த 5வது இடம்தான். அதிர்ஷ்ட வாய்ப்புகளே இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. 6வது ஸ்தானம் பாதிப்படைந்திருந்தால் இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமாக மனைவியினுடைய வழியாக இவருக்கு தொல்லைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். 7வது இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையும் சரி, இந்த கூட்டு தொழிலும் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். 8ஆம் இடம் பாதிப்படைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, இந்த சிறை தண்டனை, அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய தண்டனை இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். 9வது பாவம் பாதிப்படைந்திருந்தால் இந்த ஜாதகருக்கு தந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்துமே கெட்டு போய்விடும். தந்தையால் இவருக்கு யோகம் என்பதே இருக்காது. 10ஆம் இடம் பாதிப்படைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தொழில் ஒரு வளர்ச்சி இருக்காது. உத்தியோகம், இந்த ஜீவனஸ்தானம் எல்லாமே 10ஆம் இடங்கிறதுனால அது கெட்டு போயிருக்கிறது. அதனால் தொழிலில் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சியை இந்த ஜாதகர் அடைய முடியாது. 11ஆம் ஸ்தானத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 12வது பாவம். 12வது பாவம் பாதிப்படைஞ்சிருந்தா இந்த ஜாதகருக்கு எவ்வளோ கையில் காசு இருந்தாலும் வெளிநாட்டு பயணம் என்பது இந்த ஜாதகருக்கு அமையாது. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனைவிக்கு நோய் தரக்கூடிய பாவமாக செயல்படும். தேவையில்லாத வியாதி ஒன்றன் பின் ஒன்றாக இவருடைய மனைவிக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே மாந்தியால் நிறைய பிரச்சனைகள் எந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த மாந்தியால் சில நல்ல பலன்களும் ஏற்படும் இல்லையா? இப்போது ஒருவேளை ஜாதகத்தில் 10 மற்றும் 11ஆம் ஸ்தானத்தில் மாந்தி இருக்காரு, தனித்த மாந்தியாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான பிரச்சனைகளை செய்ய மாட்டார், நல்லது செய்வார். தொழிலையும் சரி, அவருடைய அபிலாசைகள் ஆசைகளையும் ரொம்ப கை வைக்க மாட்டார். அதிகப்படியான பிரச்சனைகளை மாந்தி தரமாட்டார். அதிக தொல்லை தராத நட்சத்திர கால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரங்களாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த விதமான தொந்தரவும் இந்த மாந்தியால் ஏற்படாது. என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனுடைய நட்சத்திரங்கள் கேட்டை, ஆயில்யம் மற்றும் ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்கள். ஒருவேளை மாந்தி இந்த 3 நட்சத்திரங்களில் ஒன்றில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த விதமான தொல்லையும் இந்த மாந்தியால் ஏற்படாது. யோகங்கள் அந்த ஜாதகருக்கு மிக விரைவாக கிடைக்கும். மாந்தியால் எந்த கெடு பலனும் இந்த ஜாதகருக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் எந்த விதமான மாந்தி கணிப்பும் அந்த ஜாதகருக்கு தேவைப்படாது. யாருக்கு? மாந்தி புதனோட சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு. மாந்திக்கு எந்த கிரகங்களுடைய பார்வைகள் கிடைத்தால் மாந்தியின் கெடு பலன்கள் குறையும் அப்படின்னு சொன்னால், குரு, புதன், சுக்கிரன் மற்றும் வளர்பிறை சந்திரன். இந்த 4 கிரகங்களில் ஒன்று மாந்தியை பார்க்கும் என்றால் மாந்தியினுடைய கெடு பலன்கள் அந்த ஜாதகத்தில் குறையும். நல்ல யோகங்கள் அந்த ஜாதகருக்கு செயல்படும். மாந்திக்குரிய பரிகாரங்களும் சரியாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகர்களுக்கு என்னென்ன யோகங்கள்லாம் இருக்கோ அது தடையில்லாமல் கிடைக்கும். மாந்தியினுடைய தோஷம், இந்த மாந்தியினுடைய கணக்கீடு என்னன்றது நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க. மாந்தி எந்த இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு என்ன பலனை தருவார், எந்த மூல திரிகோண வீடு அந்த ஜாதகருக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, அது அந்த ஜாதகருக்கு என்ன விஷயங்கள தடையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.